அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி இது கிருபையின் மேன்மைகள். நான் பல தலைப்புகளிலே இதை குறித்து பேசியிருக்கிறேன். அதாவது இன்றைக்கு கிருபை குறித்த ஒரு தவறான சத்தியங்கள் இன்றைக்கு திருச்சபையில் பேசப்படுகிறது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கிருபையை தவறாய் பேசுகிறார்கள். ஆனால் கிருபை எதற்காக, எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விடுகிறார்கள். இந்த நாளிலே என் செய்தி கவனமாய் கேளுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29. இந்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். இது சற்று மாற்றி சொல்வேனேயானால், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், இந்த கிருபையின் சத்தியத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட இந்த கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுகிறார்கள். செய்த பாவத்தை மன்னித்தார், செய்யப்போகிற பாவங்களை மன்னித்தார். செய்த பாவங்களை மன்னித்தார், உண்மைதான். இனி செய்யப்போகிற பாவங்களையும் மன்னிப்பார். அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அது எதற்காக அந்த ஆவியான கொடுக்கப்பட்டார்? சகேரான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவிகளையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவிகளையும் விண்ணப்பத்தின் ஆவிகளையும் ஊற்றுவேன். ஏன் தெரியுமா? தேசத்திற்காக புலம்ப, அழுது ஜெபிக்க. இன்றைக்கி அநேக அந்த கிருபையின் அந்த சத்தியத்தை நீ பணக்காரனாவாய், செல்வந்தனாவாய், வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய் அல்ல. வசனத்தை நீங்கள் அது எதற்காக கிருபையின் ஆவி சொல்கிறார்? அந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் எதற்காக தெரியுமா? அது புலம்புவதற்காக, தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, திருச்சபைக்காக புலம்புவதற்காக. வேதம் சொல்கிறது, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். தேவன் கிருபையின் ஆவியை நம்மை ஊற்றினதே அது எதற்காக என்று சொன்னால், அன்பானவர்களே, ஜனங்களுக்காக புலம்பி அழ. அந்த வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புவது போல. அன்பானுடைய புலம்பத்தான் கிருபை ஒழிய, அன்பானுடைய மேன்மை, அதாவது இன்றைக்கு மக்கள் விரும்புகிறபடி வசதியாய் வாழ அல்ல. அந்த வசனம் சொல்கிறது புலம்ப. இரண்டாவது, மனக்கசந்து, அதாவது துக்கிக்க. இன்றைக்கு அந்த சத்தியத்தை மறந்து, இன்றைக்கு மனக்காச துக்கிக்கிற வாழ்க்கையை மறந்து மனம் போன போக்கிலே, அல்லவற்றால் மனம் போன போக்கிலே பிரசங்கிக்கத்தான்